யாராவது ஒரு பாம்பை பிடிச்சி உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ சீ வேண்டான்னு அதை உதறி போடுவீங்கல்ல. அதே மாதிரி அடுத்தவன் காசு பணம்னாலும் சரி, லஞ்ச பணமா இருந்தாலும் சரி, சீனு உதறி போடணுமா. உங்களால யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாது. அந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்குமா. கடவுள் அந்த கண்ணீருக்கு நியாயம் செய்யாம விட மாட்டாரு. உங்களால ஒரு மனுஷன் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் போதுங்க, அல்லது அதுக்கு நீங்க காரணமா இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு சொட்டு ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க. கடவுள் அதுக்கு நீதி செய்யாம விட மாட்டாருங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த தொழிலும் செய்யலாம், ஆனா அடுத்தவனை கெடுக்கணும்னு ஒரு தொழிலும் செய்யக்கூடாது. வாழ்க்கையில உங்களால ஒரு மனுஷனுக்கும் பாதிப்பு வராம பாத்துக்கிடுங்க. இதுல எல்லாம் நீங்க கரெக்டா இருந்தா போதுங்க. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பாட்டி சொல்றேன். நீங்க பெரிய பெரிய மனுஷங்களோட சிநேகமா இருப்பீங்களாம், ராஜாக்களோட சமமா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களாம், ராஜாவோட சேர்ந்து சாப்பிடுற பாக்கியத்தையும் கடவுள் உங்களுக்கு தருவாராம். அது மட்டும் இல்லங்க, பூமி அதிர்ச்சி வந்து ஊரே அழிஞ்சாலும் உங்க வீடு கம்பீரமா நிக்குமாங்க. கண்மணி